ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி எக் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு முட்டையை வச்சு தான் அந்த ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி நம்ம பண்ணலான்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 5 முட்டை எடுத்திருக்கோம். அஞ்சு எக்கையும் நம்ம உடச்சி கட் பண்ணி நம்ம உள்ளே ஊற்றிடலாம். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அஞ்சு எக்கையும் நம்ம உடச்சி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் சுற்றிட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்பூன் கூட வச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா பெப்பர் பவுடர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொதிக்க விட்டுட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை உள்ளே தூக்கி வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வேக விட போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பீஸ் ப்ரெட்டு போட்டு மிக்ஸியில் அடித்து எடுத்துக்க போதும். இது ப்ரெட் க்ரம்ஸ்க்காக. இப்போ மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டேன் பாருங்கள். ஒரு சுற்று போட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியில் கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஒன்று சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வெந்துடுச்சு. இது நல்லா நம்ம உள்ள எப்படி வெந்துடுச்சு நம்ம செக் பண்ணானா ஒரு ஸ்டிக் இல்லை கத்தி நைஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம குத்தி பார்க்கணும். இந்த மாதிரி பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி நைஃபை வச்சு சுற்றி கேக்கெலாம் எடுக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டினோன்னா வந்துடும். இது வேகும் போது டம் டம்னு ஒரு சத்தம் கேட்கும், பயப்படாதீங்க. இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கேக் பீசஸ் மாதிரி. எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு வாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த பீசஸ் எல்லாமே. ரொம்ப இதை ஒரு ஸ்டிக்கில் நம்ம குத்தி எடுத்து வச்சுக்கலாம். இதை கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் டோஸ்ட் 2 சைடுமே படுற மாதிரி நல்லா ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாம். அதே போல் ரிப்பீட்டடாக இதே ஸ்டெப்ஸை எல்லா பீசஸ்க்குமே நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவரில் நல்லா படணும். அதே போல் எல்லா பீசஸ்க்குமே பாருங்கள், நல்லா முங்குற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரெட் க்ரம்ஸ் அதில் நல்லா படும்போது தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் அது போட்டு நம்ம நல்லா கிறிஸ்பியாக நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தவாவில் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நீட்டமாக வரிசையாக வச்சுக்கலாம். நம்ம 1 by 1 அழகாக சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டிக் இல்லைனா கூட நீங்கள் சும்மா கூட நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிக் எதுக்குன்னா நம்ம லாலிபாப் அழகாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஈஸியாக. இப்போ ஆயிலில் படுற மாதிரி வரிசையாக 1 by 1 சுற்றி அப்படியே தவா ஃபுல்லாக வச்சுக்கலாம். நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றணும்ல, நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு. நம்ம அடுத்த சைடு திருப்பி வைக்கலாம். இதே போல் எல்லா சைடுமே நல்லா பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக வெந்திருக்கு பாருங்கள். எல்லா பக்கமுமே நம்ம ரொட்டேட் பண்ணி திருப்பி வச்சு பாருங்கள்
பொரிஞ்சிருச்சு, அழகாக வெளியில் எடுத்துருக்கோம். சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த லாலிபாப் பாருங்க, குழந்தைங்களுக்கு அப்படியே வச்சு கொடுத்தோடனே காலி ஆகிடும். அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. சூப்பரான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.